ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வஸ்திக் மேத்ஸ் கிளாஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரே ஒரு தியரம் மட்டும் பார்த்தோம். ஆக்சுவலாக 2 தியரம் பார்க்கலான்னு நினச்சி தான் நான் ஸ்டார்டிங்கில் 2 ரிசல்ட் பார்க்கலான்னு சொன்னேன். ஆனால் வீடியோ லென்த்து ரொம்ப கூட்டிகிட்டே போனதுனால நான் ஒரு தியரமோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோலேயும் நம்ம ஒரே ஒரு தியரம் அதாவது ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா லென்த்தியாக போயிடக்கூடாது, ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்க்க போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி என்ன தியரம் என்ன ரிசல்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஸ்பெஷலாக நேம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து தியரமோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, தி நம்பர் ஆஃப் ஆட் வெர்டிசஸ் இன் எனி கிராஃப் is always even. இதுதான் ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட், தியரம் ஸ்டேட்மெண்ட்டு. என்ன சொல்லியிருக்கோம்? தி நம்பர் ஆஃப் ஆட் வெர்டிசஸ் இன் எனி கிராஃப் இஸ் ஆல்வேஸ் ஈவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட் வெர்டெக்ஸ்னால் என்னது? ஒரு வெர்டெக்ஸ் எப்போ ஆட் வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம்னா, அதோட டிகிரி ஆட் நம்பராக இருந்தால் தட் வெர்டெக்ஸ் இஸ் கால்டு ஆட் வெர்டெக்ஸ்னு நம்ம ஆல்ரெடி டெஃபினேஷனில் பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி ஈவன் வெர்டெக்ஸ்னால் என்னது? ஒரு வெர்டெக்ஸோட டிகிரி ஈவனாக இருந்தால் அந்த வெர்டெக்ஸ் வந்து ஈவன் வெர்டெக்ஸ். இது வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ணியிருக்கோம். இப்போது தி நம்பர் ஆஃப் ஆட் வெர்டிசஸ் இன் எனி கிராஃப் இஸ் ஆல்வேஸ் ஈவன் அப்படின்னா என்ன ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ணணும்? இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. என்ன ப்ரூவ் பண்ணணும்? எந்த ஒரு கிராஃப் எடுத்தாலும் அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா அது ஈவன் நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்னது? இப்போ டிகிரி ஆட் டிகிரி வெர்டிசஸ் 2 வெர்டிசஸ்க்கு ஆட் டிகிரி இருக்கும், இல்லைன்னா 4 வெர்டிசஸ்க்கு ஆட் டிகிரி இருக்கும், இல்லை 6 வெர்டிசஸ்க்கு ஆட் டிகிரி இருக்கும், இல்லை எந்த வெர்டெக்ஸ்க்குமே ஆட் டிகிரியே இருக்காது, எல்லா வெர்டிசஸுமே ஈவன் டிகிரி வெர்டிசஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து தியரமோட ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ ஆட் வெர்டிசஸ் இஸ் ஆல்வேஸ் ஈவன் இன் எனி கிராஃப், ஆட் டிகிரி வெர்டிசஸ் இஸ் ஆல்வேஸ் ஈவன் அப்படிங்கிறது தான் ப்ரூவ் பண்ணணும். நம்மளோட ப்ராக்டிஸ் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம், தட் இஸ் கால்டு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரூஃப் எழுத போகிறோம், ரைட்டா? இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம், ரைட்டா? ஸோ கன்சிடர், லெட் அஸ் டேக் திஸ் கிராஃப். இந்த கிராஃப் எடுத்துப்போம் வித் வெர்டிசஸ் நேம்ட் as ABCD and edges are, what are the edges here? AD, CD, BC and BD. So this is a very small and simple graph. இப்போ இந்த கிராஃபில் இந்த ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம் as an illustration, ரைட்? ஓகே, கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ ஒவ்வொரு வெர்டெக்ஸ்க்கும் டிகிரி என்னன்னு கவுண்ட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட் டிகிரி வெர்டிசஸ் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டிகிரி ஆஃப் ஏ வந்து என்னது? 1. டிகிரி ஆஃப் பி என்னது? 2. டிகிரி ஆஃப் சி என்னது? 2 அகைன். டிகிரி ஆஃப் டி வந்து என்னது? 1 2 3. கரெக்டா? இதில் எதெல்லாம் ஆட் டிகிரி வெர்டிசஸ்? ஏயும் டியும் தான் ஆட் டிகிரி வெர்டிசஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ் இருக்குது? ஏ அண்ட் டி. there are 2 ஆட் டிகிரி வெர்டிசஸ். ஸோ திஸ் இஸ் அன் ஈவன் நம்பர். கரெக்டாக? இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம். இது மாதிரி என்ன எக்ஸாம்பிள் வேணாலும் நம்ம எடுத்து பார்க்கலாம். இன்னொரு கிராஃப், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு கிராஃப் கூட நம்ம கொஞ்சம் பெரிய கிராஃபாக எடுப்போம். ஏன்னா இல்லஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு கிராஃப் போடுறதுக்கு பதிலாக 2 3 போடுற போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெஸ்ட்டாக இருக்கும், ரைட்டா? ஸோ ஒரு லூப்பு இருக்கிற மாதிரி கூட ஒரு இந்த கிராஃப் எடுத்துப்போம். திஸ் இஸ் G ஈக்குவல் டு V, E. இது வந்து என்ன கிராஃப்னா நாட் அ சிம்பிள் கிராஃப். பட் நம்ம இங்கே முன்னாடி கன்சிடர் பண்ணது சிம்பிள் கிராஃப். இது வந்து நாட் அ சிம்பிள் கிராஃப். இந்த வெர்டிசஸ்க்குலாம் நேம் கொடுத்துருவோம், ABCD E and F. Now since there is a loop, this is not a simple graph. ஓகே, இப்போ இதில் எல்லா வெர்டிசஸ்க்கும் டிகிரி என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். டிகிரி ஆஃப் ஏ என்ன? 1. டி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 1 2 3. டி ஆஃப் சி 1 2 3. டி ஆஃப் டி 2. டி ஆஃப் இ 2 and டி ஆஃப் எஃப் இப்போ எஃபோட டிகிரி கவுண்ட் பண்ணுற போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இங்கே லூப் இருக்குது.
லூப் அப்படின்னாலே ஒரு எட்ஜுக்கு 2 இன்சிடென்ட்ஸ், தெர் ஆர் 2 இன்சிடென்ட்ஸ் ஃபார் திஸ் சிங்கிள் எட்ஜ், தட் இஸ் கால்டு லூப். இப்போ லூப்புக்கு ஒரே ஒரு எட்ஜ் தான் இருக்குது, பட் 2 இன்சிடென்ட்ஸ் இருக்குங்கிறதுனால 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணணும். ஸோ டிகிரி ஆஃப் எஃப் இஸ் 3 ஹியர், ரைட்டா? இப்போ எதெல்லாம் ஆட் டிகிரி வெர்டிசஸ்? இது ஒரு ஆட் நம்பர், இது ஒரு ஆட் நம்பர், இது ஒரு ஆட் நம்பர், இது ஒரு ஆட் நம்பர். ஸோ தேர் ஆர் 4 odd degree vertices, that is 4 is an even number. So இந்த simple graphலையும் சரி, இந்த non simple graphலையும் சரி, இந்த result statement வந்து is satisfied. என்ன satisfy ஆயிருக்கு? Number of odd degree vertices in any graph is always even அப்படிங்கிறது இந்த கிராஃப்லையும் ட்ரூவாக இருக்குது, இந்த கிராஃப்லையும் ட்ரூவாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஜஸ்ட் illustration தான், not a proof. Remember that, okay? இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலாம்? ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ரூஃப் எழுதுவோம், எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு. ப்ரூஃப் இதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, let us assume a graph G equal to V, E. Let us assume a graph G equal to V, E. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? இந்த கிராஃப் ஏதோ ஒரு ஆர்பிட்டரி கிராஃப். நம்ம என்ன செய்யக்கூடாது? ப்ரூஃப் எழுதுகிற போது எப்பயுமே ஒரு பர்டிகுலராக ஒரு கிராஃபை வரையக்கூடாது. இல்லஸ்ட்ரேஷனுக்கு தான் நம்ம பர்டிகுலராக கிராஃப் வரைஞ்சோம். இப்போ ப்ரூஃப் எழுதுகிறோம், அதனால் பர்டிகுலராக கிராஃப் வரையக்கூடாது. எல்லாமே நம்மளோட இமேஜினேஷனில் தான் ப்ரூவ் பண்ணணும், ரைட்டா? இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? இந்த கிராஃப் G equal to V, E நம்ம ஆர்பிட்டரியாக கன்சிடர் பண்ணதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ் இருக்கும் அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ் ஆர் தேர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இப்போது எந்த வேர்டெக்ஸ் எடுத்தாலும் ஒன்று டிகிரி ஆடாக இருக்கும், இல்லைன்னா டிகிரி ஈவனாக இருக்கும். இந்த ரெண்டு தானே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? டெஃபினட்டாக கிடையாது. அப்போது ஒன்று ஒரு வேர்டெக்ஸ் ஆட் டிகிரியாக இருக்கும், இல்லைன்னா அந்த வேர்டெக்ஸ் வந்து ஈவன் டிகிரியாக இருக்கும், சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆட் டிகிரி வெர்டிசஸ் எல்லாம் ஒரு செட்டில் கன்சிடர் பண்ணிப்போம், ஈவன் டிகிரி வெர்டிசஸ் எல்லாம் ஒரு செட்டில் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ லெட் ஏங்கிற ஒரு கேபிட்டல் ஏன்னு ஒரு செட் எடுத்துப்போம். இந்த செட்டு என்னென்னா, லெட் கேபிட்டல் ஏ பி தி செட் ஆஃப் ஆல் ஆட் வெர்டிசஸ் ஆஃப் G and capital B be the set of all even vertices of G. இப்போ நம்ம என்ன நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக நம்ம இப்போ என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த G equal to V, Eங்கிற செட் இருக்கு இல்லையா, ஒரு இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, இந்த Vங்கிற வெர்டெக்ஸ் செட்டை நம்ம வந்து ரெண்டாக இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்? ஏபின்னு 2 செட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஏல வந்து என்ன வெர்டிசஸ்லாம் இருக்குது? ஆட் டிகிரி வெர்டிசஸ் எல்லாம் ஏல இருக்குது, ஈவன் டிகிரி வெர்டிசஸ் எல்லாம் பியில் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஒரிஜினல் கிராஃப், ஒரிஜினல் வெர்டெக்ஸ் செட்டு V கிடச்சிரும், ரைட்டா? தட் மீன்ஸ் வாட்? A யூனியன் B is equal to V அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஏபின்னு ரெண்டாக நம்ம வெர்டெக்ஸ் செட்டை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா, ஏல தானே ஆட் டிகிரி வெர்டிசஸ்லாம் இருக்குது. அப்போ ஏயோட கார்டினாலிட்டி இஸ் அன் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட எய்ம். ஏன்னா அதான் நம்மளோட தியரம் ஸ்டேட்மெண்ட்டு, கரெக்டாக? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் ஒரு ரிசல்ட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு தியரம் ஆஃப் கிராஃப் தியரி ஆர் ஹேண்ட் ஷேக்கிங் தியரம் இன் கிராஃப் தியரி. என்ன சொல்லியிருந்தோம்? அங்கே என்ன சொல்லியிருந்தோன்னா, இன் எனி கிராஃப் G சமேஷன் I varies from 1 to n d of Vi is equal to twice the number of edges. If m represents the number of edges and n represents the number of vertices in any graph G, then this equation is always true அப்படிங்கிறது தான் என்ன தியரமில் சொல்லியிருந்தோம்? ஃபஸ்ட்டு தியரம் ஆஃப் கிராஃப் தியரி ஆர் ஹேண்ட் ஷேக்கிங் தியரமில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம், ரைட்டா? இப்போ அதை ரீகால் பண்ண போகிறோம். இந்த தியரமை வச்சு தான், இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற இப்போ சொல்லியிருக்கிற இந்த நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ் இஸ் ஆல்வேஸ் ஈவன்கிற இந்த ரிசல்ட்டை இந்த தியரம் வச்சு தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இதான் நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது, ரைட்டா? ஓகே, இப்போ இது வந்து ட்ரூ. இன் எனி கிராஃப் திஸ் ஈக்குவேஷன் இஸ் ட்ரூ ஆல்வேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நம்ம என்ன செய்வோம்? இப்போ மொத்தமாக, அதாவது இதை வந்து நம்ம இன்னொரு மாதிரி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, சமேஷன் V belonging to capital V d of V is equal to
twice the number of edges. Here m represents number of edges. எதுனா m 2m கிடையாது, வெறும் m represents number of edgesங்கிறத நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த ரெப்ரசன்டேஷனும் சேம் தான் இல்லையா? ஏன்னா நான் வந்து என்ன எடுத்திருக்கேன், g ஈக்குவல் டு v, e ஏதோ ஒரு கிராஃப் எடுத்திருக்கேன். அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்குங்கிறத நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அதனால இந்த ரெப்ரசன்டேஷனுக்கு பதிலாக நான் இந்த ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கலாம். ரைட்டா? வெர்டெக்ஸ் செட்டில் இருக்கிற எந்த வெர்டெக்ஸ் எடுத்தாலும் அதோட டிகிரி எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 times தி நம்பர் ஆஃப் எட்ஜஸ்னு கிடைக்கும். திஸ் இஸ் ட்ரூ ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் தியரம் ஆஃப் கிராஃப் தியரி. இப்போ நான் இதை என்ன செய்யலாம், விங்கிற செட்டை தான் நான் ஏபின்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அப்போது ஏங்கிற செட்டில் இருக்கிற வேர்டிஸோட டிகிரியை தனியாக ஆட் பண்ணணும், பிங்கிற செட்டில் இருக்கிற வேர்டிஸோட டிகிரியை தனியாக ஆட் பண்ணணும். நான் ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு இது கிடச்சிரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா? டோட்டல் சம் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் வேர்டிசஸ் கிடச்சிரும் இல்லையா? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் என்னவா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், சமேஷன் a belonging to a d of a plus summation b belonging to b d of b அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? திஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 2m நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை, அப்படியே இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்கேன், ஏன்னா நான் விங்கிற வெர்டெக்ஸ் செட்டை ஏபின்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அப்போது மொத்தமாக வியில் இருக்கிற எல்லா வெர்டிசஸ்க்கும் நீங்கள் டிகிரி கவுண்ட் பண்ணி சம் பண்ணுங்க அப்படிங்கிறதும், தனித்தனியாக ஏங்கிற செட்டில் இருக்கிற வெர்டிசஸ்க்குலாம் டிகிரி கவுண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அதெல்லாம் சம் பண்ணுங்கள். ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, பிங்கிற செட்டில் இருக்கிற வெர்டிசஸ்க்கெல்லாம் டிகிரி என்னன்னு கவுண்ட் பண்ணி அதெல்லாம் சம் பண்ணுங்கள். இந்த சம்மேஷனையும் ஆட் பண்ணால் we get the total summation. ரைட்டா? இது ரெண்டும் சேம் தானே? இப்போ எந்த டவுட்டும் இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் சேம், எந்த டவுட்டும் இல்லை. ரைட் ஹேண்ட் சைடு இங்கேயும் 2m இருக்குது, இங்கேயும் 2m இருக்குது. நான் அதை எதுவுமே செய்யலை, டிஸ்டர்பே பண்ணலை. ஓகேவா? ஓகே. இப்போது விச் இம்ப்ளைஸ் அகைன், இப்போ நான் எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இந்த சமேஷன் a belonging to a d of a பற்றி எனக்கு இப்போ எதுவுமே தெரியாது, அதனால் நான் அதை அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த சம்மை பற்றி எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் தெரியும். அது என்ன விஷயம் அப்படின்னா, பிங்கிற செட்டு எப்படிப்பட்ட செட்டாக நான் எடுத்திருக்கேன், பிபி தி செட் ஆஃப் ஆல் ஈவன் வெர்டிசஸ். ஈவன் டிகிரி வெர்டிசஸ் எல்லாம் மட்டும்தான் பியில் இருக்குது. கரெக்டாக? பியில் இருக்கிற எல்லா வெர்டிசஸோட டிகிரியும் ஈவன். அப்போது டி ஆஃப் பி இஸ் ஈவன் ஃபார் எவ்ரி வெர்டெக்ஸ் பி இன் பி. ஸோ இந்த ஒவ்வொரு டி ஆஃப் பியும் ஈவன். இப்போ ஈவன் நம்பர் இப்போ பிங்கிற செட்டில் எவ்வளோ வெர்டிசஸ் இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எவ்வளோ வெர்டிசஸ் இருந்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு வெர்டெக்ஸோட டிகிரியும் ஈவன் அப்படிங்கிறதுனால இந்த ஒவ்வொரு டி ஆஃப் பியும் ஈவன். அப்போ சம்மேஷன் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் என்னது, ஆட் சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸும் ஈவன் தான், ஈவன் சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸும் ஈவன் தான். ஸோ எனிஹவ் இந்த சம்மேஷன் பி பிலாங்கிங் டு பி டி ஆஃப் பி அப்படிங்கிற இந்த சம்மேஷன் வந்து கண்டிப்பாக அண்ட் ஈவன் நம்பர் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. கரெக்டாக? ஸோ எனக்கு எக்ஸாக்டாக அது என்ன நம்பர்னு தெரியாது, பட் இட் மஸ்ட் பி அண்ட் ஈவன் நம்பருங்கிறது எனக்கு கிளியராக தெரியும் பிகாஸ் ஆஃப் அவர் அசம்ஷன் ஆன் பி. ரைட்டா? ஓகே. ஸோ நான் இதுக்கு பதிலாக நான் என்னென்னு போட்டுக்கலாம், அண்ட் ஈவன் நம்பர்னு எடுத்துக்கலாம். Even though I do not know about the exact number, I know that it must be an even number. கரெக்டா? ஸோ இது வந்து இதை பற்றி எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் தெரியாது, அதனால் நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து ஈவன் நம்பர்னு தெரியும், அதனால் நான் ஈவன் நம்பர்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற 2m அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிறேன் 2m அப்படின்னு. கரெக்டா? ஓகே. இப்போது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை இப்படியே ப்ரொசீட் பண்ணணும். எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறேன் அப்படின்னா, which implies இதை மட்டும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிறேன். இந்த ஆன் ஈவன் நம்பர்னு இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடுறேன். இப்போ என்ன வரும், சமேஷன் ஏ பிலாங்கிங் டு ஏ டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஏற்கனவே இங்கே ரைட் ஹேண்ட் சைடு ஒரு 2m இருக்குது, மைனஸ் இங்கே இருக்கிற இந்த ப்ளஸ் ஈவன் நம்பருங்கிறது அந்த சைடு அண்ட் ஈவன் நம்பர் அப்படின்னு ரைட் ஹேண்ட் சைடு போயிடும். கரெக்டா? அண்ட் ஈவன் நம்பர் 2mங்கிறது ஒரு ஈவன் நம்பர், 2mங்கிறது கண்டிப்பாக ஈவன் நம்பராக தான் இருக்கும். தட் வி நோ ஆல்வேஸ்.
இந்த மைனஸ் இன்னொரு ஈவன் நம்பர். இப்போ ஆன் தி ஹோல் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஈவன் நம்பர் மைனஸ் ஈவன் நம்பர்னால் ரைட் ஹேண்ட் சைடு மொத்தமாகவே அண்ட் ஈவன் நம்பர். கரெக்டாக இது? ஸோ எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஈவன் நம்பர் வந்துருச்சு. ஆனால் எனக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? சமேஷன் ஏ பிலாங்கிங் டு ஏ டி ஆஃப் ஏ அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ சமேஷன் ஏ பிலாங்கிங் டு ஏ டி ஆஃப் ஏ இஸ் அண்ட் ஈவன் நம்பர்னு எனக்கு ஒரு ஈக்குவேஷனாக இப்போ கிடச்சிருக்கு. இப்போது எனக்கு இந்த நம்பரை பற்றி எனக்கு என்ன தெரியும்? இந்த டி ஆஃப் ஏவை பற்றி. ஏ வந்து நான் எப்படிப்பட்ட செட்டாக எடுத்திருக்கேன்னா ஏ வந்து செட் ஆஃப் ஆல் ஆட் வெர்டிசஸ் ஆஃப் ஜின்னு எடுத்திருக்கேன். அப்போ ஏல இருக்கிற வெர்டிசஸ்க்குலாம் டிகிரி என்னவாக இருக்கும்? ஆட் டிகிரியாக இருக்கும். ஸோ ஈச் டி ஆஃப் ஏ இஸ் அண்ட் ஆட் நம்பர். கரெக்டாக? இப்போ இந்த டி ஆஃப் ஏலாம் ஆட் நம்பர். ஆனால் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? ரைட் ஹேண்ட் சைடில் சமேஷன் ஆஃப் சம் ஆட் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஈவன் நம்பர்னு கிடச்சிருக்கு. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்க்கு வந்து ஆட் நம்பர்ஸை நான் சம் பண்ணால் ஈவன் நம்பர் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஈவன் நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸை சம் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஈவன் நம்பர் கிடைக்கும். ஆட் நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸை சம் பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆட் நம்பர் தான் கிடைக்கும். சமேஷன் ஆஃப் அண்ட் ஆட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஈவன்கிறதுனால there must be an odd number of there must be an even number of elements or vertices. ஏன்னா பியில் இருக்கிறதுலாம் நம்மளுக்கு ஏல இருக்கிறதுலாம் vertices இல்லையா? ஸோ there must be an even number of vertices in the set A. That is, which means what? Cardinality of A is an even number. இதான நம்மளுக்கு தேவையான ப்ரூஃப். ரிக்வயர்டு ப்ரூஃப் என்னென்னா ஆட் டிகிரி வெர்டிசஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லணும், ஈவன் நம்பர் இருக்குன்னு சொல்லணும். இப்போ நம்ம சொல்லிட்டோம். கரெக்டாக? இது எதனால் எனக்கு கிடச்சிது அப்படின்னா இந்த சமேஷன் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஈவன் நம்பர்னு ஒரு ஈக்குவேஷன் எனக்கு கிடச்சதுனால தான் கண்டிப்பாக எனக்கு ஆட் நம்பர்ஸை எவ்வளோ ஆட் நம்பர்ஸை சம் பண்ணால் எனக்கு ஈவன் நம்பர் கிடைக்கும் அப்படின்னா அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸை சம் பண்ணால் தான் ஈவன் நம்பர் கிடைக்கும். therefore that must be an even number of vertices in A, which means cardinality of A is equal to even number, which also means that there is an even number of odd degree vertices in any graph, which is proved. கரெக்டா? ஓகே, இந்த தியரமோட இன்றைக்கி வைண்ட் அப் பண்ணிப்போம். ரிமைனிங் இருக்கிற தியரம் அண்டு டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.